ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு பசங்களுக்கு லஞ்சு கட்டி கொடுக்குற மாதிரி ஒரு கார்ன் வச்சு நம்ம வந்து ரைஸ் செய்ய போகிறோம். பசங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க. இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா வெடிக்கட்டும். வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாமே நான் வந்து எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் வந்து எண்ணெயிலே சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வந்து அது கூடவே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை நீல வாக்கில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. கலர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பொன்னிறமாக வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். அதையும் சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு ஸ்மெல் போனதுக்கப்புறமா நான் வந்து தக்காளி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். தக்காளியாக சேர்த்தாச்சு. அது கூட தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியமாக இருக்க வேணாம். நல்லா கொலைய இந்த வதக்கி இருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி வதக்கிக்கிறேங்க. அதுக்கப்புறம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே மல்லித்தூளும் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக சேர்த்துக்கிறேங்க. மஞ்சள் தூள் வந்து ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அதை வந்து அப்படியே நல்லா வதங்கி வரட்டும். அந்த மசாலா தூளோட வாசனை எல்லாமே நல்லா போகட்டும். போனதுக்கப்புறமா நான் வந்து கார்ன் வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா அவிச்சு எடுத்துக்கிறேங்க. தனியாகவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து இது கூடவே சேர்த்துடலாம். நம்ம இது கூட சேர்த்து வேக வைக்கணும், தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் கிடையாது. இதை தனியாகவே அவிச்சு எடுத்தனால சும்மா பரட்டி எடுத்துருங்க. மசாலாலாம் செய்கிற அளவுக்கு பரட்டினா போதும் 2 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா சாதத்தை வந்து நான் வந்து வடிச்சிட்டு அதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. சாதம் வந்து சூடாக இல்லாமல் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுங்க. சாப்பாடு அந்த வெள்ளை சாதம் எதுவும் தெரியாமல் நம்ம கரண்டிலே வச்சு அந்த உதிரியாக வர்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் சாதம் எல்லாத்துலேயும் போய் அந்த மசாலா தூள் வந்து எல்லாத்துலேயுமே சேர்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பரட்டி எடுத்தாச்சு. இந்த சாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. நம்ம புதினா வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துடலாம். நான் வந்து கடைசியாக சேர்க்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிறேங்க. சேர்க்கும் போது நமக்கு அந்த பிரியாணியோட வாசனை வந்து நமக்கு வந்து இந்த சாதத்தில் கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு சாதம் நமக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு வந்து லஞ்ச் நீங்கள் கட்டி கொடுத்தாலும் கண்டிப்பாக பசங்க வந்து சாப்பிட்டு வருவாங்க. இது பசங்களுக்காக செஞ்ச சாப்பாடு தான், லஞ்ச் ரெசிபி தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.